தமிழ்நாடு. இந்த பெயர் சும்மா கிடைக்கல. 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து சங்கரலிங்கனார் சிந்திய ரத்தத்தால கிடைச்சது. அண்ணா சட்டசபையில முழங்கி பெற்ற பெயரும் இது. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல ஓடுற அரசு பேருந்துகள்ல இருந்து அந்த தமிழ்நாடு அப்படின்ற பெயர் மெல்ல மெல்ல மறைக்கப்படுகிறதா என்ற கேள்வி ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல ஓடுற அரசு பேருந்துகள்ல தமிழ்நாடு அப்படின்ற பெயர் நீக்கப்பட்டதா எழுந்துள்ள சர்ச்சை இப்போ தமிழக அரசியல்ல பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. டிஎன்எஸ்டிசின்னு சொல்ற தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள்ல முன்பக்க கண்ணாடியின் கீழ்ப்பகுதியில அதுக்கப்புறம் பக்கவாட்டுல வழக்கமா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். ஆனா சமீப காலமாகவே புதிய பேருந்துகள்லையும் பழைய பேருந்துகளுக்கு பெயிண்ட் அடிக்கும் போதும் தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை தவிர்க்கப்பட்டு வெறுமனே அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு மட்டும் எழுதப்படுவதா புகார்களும் எழுந்திருக்கு. யாருடைய உத்தரவு பேர்ல தமிழ்நாடு பெயர் தவிர்க்கப்படுது? தமிழ்நாடு என்ற பெயர் அவ்வளவு கசக்கிறதா அப்படின்னு திமுக அரசுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வியும் எழுப்பியிருக்காரு. கேரளால KSRTCன்னு சொல்லப்படுற கேரளா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படின்னு தெளிவா போட்டிருக்காங்க. ஆனா நம்ம தமிழ்நாடு பேருந்துகள்ல மட்டும் ஏன் தமிழ்நாடு அப்படின்றது இல்லை அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. இதை கண்டிச்சும் பல பகுதிகளில் நாம் தமிழர் கட்சியினர் அரசு பேருந்துகள்ல தமிழ்நாடு அப்படின்ற அச்சிட்ட ஸ்டிக்கர்களை ஒட்டி போராட்டம் நடத்திட்டு வராங்க. இந்த ஒரு சர்ச்சை நேத்து இன்னைக்கு தொடங்கினது கிடையாது. கடந்த ஜூன் மாசமே இதுக்கான பதில போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கொடுத்திருந்தார். அதாவது 2012 அதிமுக ஆட்சியிலேயே பெயர் நீளமா இருக்கிறதுனாலையும் எழுத்துக்கள் தெளிவா தெரியணும் அப்படின்றதுக்காகவும் தமிழ்நாடு அப்படின்ற பெயர் நீக்கப்பட்டதா அவர் விளக்கமும் கொடுத்திருந்தார். மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் துவக்கி வைத்த பேருந்து அதிலேயே 2012 அரசு போக்குவரத்து கழகம் என்றுதான் இருக்கிறது. அப்பொழுதே அந்த தமிழ்நாடு என்ற பெயர் எடுக்கப்பட்டிருக்கிறது. பெயர்ல என்ன இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஆனா அந்த பெயரை வாங்கறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய போராட்ட வரலாறே இருக்குது. நிர்வாக வசதி ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு தமிழ்நாடு அப்படின்ற பெயரை மீண்டும் சேர்க்கிறதே இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளியா அமையும் அப்படின்னு பலரும் வைக்கக்கூடிய கருத்தாவும் இருக்கு. தமிழ்நாடு என்ற பெயர் பேருந்துகள்ல கட்டாயம் இருக்கணுமா இல்ல நிர்வாக வசதி தான் முக்கியமா அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.